அவர் சொல்றாரு, என் கூட பண்ணின ஒப்பந்தத்தை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மீறி போடுகிறீர்கள். அப்படி நீங்க மீறி போட்டதுனால, நாம தேவனோடு பண்ணின உடன்படிக்கை மீறி போட்டால் முதல்ல என்ன வந்துடும்? இருதயம் துயரத்தினாலே நிறைந்திருக்கும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் துயரம், எப்ப பார்த்தாலும் மனசுல வேதனை, துயரத்தினாலே நிரம்பியே இருக்கும். ஏன்? நீ என்னோடு பண்ணின ஒப்பந்தத்தை மீறினதுனால. அடுத்தால உனக்கு இருக்கிற எல்லா பிரயாசத்தின் பலனும் எப்படி போயிரும்? வேஸ்டா போயிரும், வீணா போயிரும். வீணானா எப்படி வீணா போவோம்? உன் சத்துருக்கள், உன் எதிரிகள் உன் பலனை சாப்பிடுவானா. நீ இங்க உழைச்சி அங்க கொண்டு கொடுக்கணும், இங்க உழைச்சி இங்க கொண்டு கொடுக்கணும். வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. நீ சாப்பிட முடியாது, உன் மனைவி சாப்பிட முடியாது, உன் பிள்ளைகள் சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியத்தை நான் உனக்கு அனுமதிப்பேன். ஏன்னா என்னோடு செய்த ஒப்பந்தத்தை மீறுதல்னால, நீ மீறுதல் செய்ததுனால. அல்லேலூயா. என்ன மீறுதல் அப்படி செஞ்சிட்டாங்க? அப்படி சொல்லாரு, முதல்ல ஓய்வு நாள்ல என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து. பரிசுத்த ஸ்தலம் எது? தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய திருச்சபை. நீங்கள் என்னுடைய திருச்சபை குறித்து, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருங்கள். அல்லேலூயா. என்னைக்கு? ஓய்வு நாட்கள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் தேவனை ஆராதிக்க தடையாக இருந்த பார்வோன் மீதும் அந்த ஜனத்தின் மீதும் தேவன் வாதைகளை அனுப்பினார் என்கிற தலைப்பில் நம்ம சில வேத பகுதிகளை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி அவர் அனுப்பிய அநேக வாதைகளிலே இறுதியாக எத்தனாவது வாதையை பற்றி சிந்திக்கும்? 5வது வாதையை பற்றி நம்ம சிந்தித்தோம். 5வது வாதை என்ன? வேதம் சொல்லுகிறது, மிருக ஜீவன்கள் மீதும் பறவைகள் மீதும் மனிதர்கள் மீதும் கொள்ளை நோயையும் கொப்பளங்களையும் தேவன் என்ன செய்தார்? வரப்பண்ணினார்னு வேதம் சொல்லுது. எதை வரப்பண்ணார்? கொள்ளை நோயும் கொப்பளங்களும். அந்த கொப்பளங்களும் கொள்ளை நோயும் அவர்கள் மேல் வரும் பொழுது அவர்கள் மேலே இல்லாத என்ன செஞ்சுதான்? எரிபந்தத்தை கொளுத்தி விட்டது போல எரிந்தது அப்படின்னு சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாதையை தேவனுக்கு அனுப்பினார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. எகிப்தியர்கள் மனம் திரும்பலை. ராஜா என்ன செய்யலை? மனம் திரும்பலை. மனம் திரும்பினது போல் என்ன செய்தான்? நடித்தான்னு வேதமே சொல்லுது. அப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வாதைகள் வருதான்னா வருது. அந்த எகிப்து நாட்டில் மட்டும் அந்த வாதை வரலை. அதுக்கு பிறகு நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த கொள்ளை நோய் வாதைகள் வந்தது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏன் அந்த கொள்ளை நோய் வாதைகள் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, தாவீதுடைய நாட்களிலே தேவன் ஒரு வாதையை, கொள்ளை நோயை அனுப்பினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேத வசனத்தை நான் இங்கே வாசிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி, சாத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இப்போ அடுத்தால வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும்
3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஜனத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது தாவீது ஒரு தவறு செய்ததுனால தேவனுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரிக்கிறார். நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை நீ என்ன செய்துட்ட, அதனால உனக்கு 3 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 மாதம் எதிரி உன்னை துரத்தி அடிக்க நீ ஓடிக்கிட்டே இருக்கணுமா, அது 3 நாள் கொள்ளை நோயில் சங்காரமாகி போகணுமா, சாகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ இதற்கு என்ன காரணம்? ஏன் தேவன் இப்படி அனுப்பினார்? கொள்ளை நோயை அனுப்பினார், சங்காரத்தை அனுப்பினார், ஏன் பஞ்சத்தை அனுப்பினார்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை தாவீது செய்தான். என்ன செய்தான்? தேவன் ஜனங்களை எண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். தாவீது ஜனங்களை எண்ணினது ஒரு பாவம் அல்ல, ஆனால் தேவன் சொன்னதை செய்யாமல் செய்தது ஒரு பாவம். அல்லேலூயா. பொதுவாகவே தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரியத்தை நம்மை ஒரு நபரோ ஒரு ஆளோ ஒரு மனநிலையோ தூண்டுமானால், தேவன் செய்யக்கூடாது அல்லது தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியத்தை செய்யாமலோ செய்வதற்கோ நம்மை ஒருவரோ ஒரு நபரோ ஒரு ஆளோ ஒரு மனநிலையோ ஒரு யாரோ ஒருவர் தூண்டினால் அது யாராக இருக்கணும்? சாத்தானாக தான் இருக்கணும். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது, தாவீதை தேவன் சொன்ன வசனத்திற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு சாத்தான் என்ன செய்தது? ஏவி விட்டது. நிறைய பேர் என்ன பார்க்குறோம், நிறைய விசுவாசிகள் குடும்பத்தில் பார்க்குறோம், ஊழியக்காரங்க குடும்பத்தில் பார்க்குறோம், நல்லா போயிட்டுருக்கோம். ஒரு மனைவி தவறு செய்வதற்கு புருஷன் செய்வான், மனைவியை தூண்டுவான், ஏவுவான். நீ எனக்காக அதை செய்ய மாட்டியா, நீ எனக்காக அதை செய்ய மாட்டியா. உடனே மனைவி டப்பாக்குன்னு அந்த தப்பை புருஷனுக்காக என்ன செஞ்சிருவா. சில மனைவிமார்கள் இருக்காங்க, புருஷன்ட்ட நீங்கள் எனக்காக செய்ய மாட்டீங்களா, நீங்கள் எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால் புருஷன் செஞ்சிருவான். தப்ப நல்ல விஷயத்த இல்லை. அதேபோல் நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள், உடன் விசுவாசிகள் ஒரு காரியத்தை, தவறான காரியத்தை, தேவன் வேதத்தில் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்வதற்கு தூண்டுவார்கள். தேவன் செய்கின்ற காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு தூண்டுவார்கள். இப்படி தூண்டுனா அது யார் வடிவில் வந்தாலும் உள்ள யார் இருக்கா? சாத்தான் இருக்கிறான் என்பதை நீங்கள் நன்றாக 100க்கு 100 அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் புருஷன் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. புருஷனுக்குள்ள யார் இருக்கா? சாத்தான் இருக்கிறான். என் பொண்டாட்டின்னு நினைக்கக்கூடாது, பொண்டாட்டிக்குள்ளே யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். பாஸ்டர் அப்படின்னு நினைக்கக்கூடாது, பாஸ்டருக்குள்ளே யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். விசுவாசிகள் நினைக்கக்கூடாது, விசுவாசிக்குள்ளே யார் இருக்கிறா? சாத்தான். தேவன் செய்யக்கூடாது என்ற காரியத்தை செய்யும்படியாக, தேவன் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியத்தை செய்யக்கூடாது என்பதும்படியாக ஒரு விஷயம், ஒரு நபர் உங்களை ஏவினால், உங்களை உந்தி தள்ளினால் உள்ள யார் இருக்கா? சாத்தான் இருக்கிறான். அப்படி சாத்தான் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை என்ன வந்துடுது? கொள்ளை நோய் வந்து விடுகிறது. தேவன் எண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை தாவீது எண்ணினது, தாவீதே சொல்லுகிறார், நான் பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்றது பாவமே கிடையாது. ஆனால் தேவன் சொன்னதை செய்யாததினாலே, தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ததினாலே தாவீது என்ன செய்தான்? அதை செய்யும் பொழுது பெரிய பாவம் செய்தான். கொள்ளை நோய் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் என்ன? ஆமாம், செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சது, செய்யணுங்கிறத செய்யாமல் இருந்தது. இதுக்கு ஒரு அழகான பேர் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, மீறுதல். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு மீறுதலை நாம் செய்யும் பொழுது அங்கே சங்காரங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சமும் தாண்டவம் ஆடுகிறது. நீங்கள் நம்முடைய குடும்பங்களில் பஞ்சம், கொள்ளை நோய், எதிரினுடைய சோதனைகள் நம்ம துரத்துகிறது என்று சொன்னால், நம்ம எதையோ ஒரு மீறுதலை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு அர்த்தம். அல்லேலூயா.
அதற்கு மனைவியை, புருஷனை, தாய் தகப்பனை, அண்ணனை, தம்பியை, பாஸ்டரை, விசுவாசிகளை நினைச்சக்கூடாது, காரணம் காட்டக்கூடாது. நீங்கள் ஒரு மீறுதலை செய்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் துரத்தி அடிக்கப்படுகிறீர்கள்? மீறுதல். ஏன் பஞ்சம்? மீறுதல். ஏன் நீங்காத கொள்ளை நோய்? மீறுதல். என்ன மீறுதல்? தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்வது, தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது. அல்லேலூயா. இப்படி நிறைய மீறுதல்கள் வேதத்தில் இருக்குங்க. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி மீறுதல் செய்கிறோம்? தாவீது மீறுதலுக்கு பெயர் எண்ணக்கூடாதுங்கிறத எண்ணிட்டான். அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் மீறுதல் எப்போது என் முன்னாடியே நிற்குது. நமக்கு தெரியாமலாம் செய்ய மாட்டோம். ஏன்னா இது மீறுதல், அது மீறுதல், இது மீறுதல், அது மீறுதல்னு வேதத்திலேருந்து உங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போது நாம் செய்யக்கூடிய மீறுதல்களில் ஒரு சில மீறுதல்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சுருக்கம் பார்க்கலாம், வாசிக்கலாம். முதல் மீறுதல் எந்த வடிவத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க, லேவியராகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 15வது வசனத்தையும் 16வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து, உங்கள் ஆத்துமா என்னுடைய நியாயங்களை வெறுத்து அரோசித்து, என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். மீறி போடுவீர்களாகில். எதை மீறி போடுவீர்களாகில்? தேவனுடைய உடன்படிக்கை. உடன்படிக்கை. உடன்படிக்கை என்னது? ஒப்பந்தம். ஒப்பந்தம். பாண்டு, பத்திரம் பாண்டு போட்ட மாதிரி ஒப்பந்தம். அவர் சொல்றாரு, என் கூட பண்ணின ஒப்பந்தத்தெல்லாம் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மீறி போடுகிறீர்கள். அப்படி நீங்க மீறி போட்டதுனால அந்த வசனத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும், உங்கள் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும், இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும், இருதயத்திலே துயரப்படுத்துகிறதற்கும், திகிலையும் இருளையும் பயத்தையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை நீங்கள் விதைக்கிற விதைகள் விருதாவாய் இருக்கும். உழைக்கிற உழைப்பு பிரயாசங்கள் எப்படி இருக்கும்? விருதாவாக இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். அந்த பலனை தின்பார்கள். அல்லேலூயா. நல்ல யோசிக்கணும். நாம தேவனோடு படின உடன்படிக்கை மீறி போட்டால் முதல்ல என்ன வந்துடும்? கண்ணு தெரியாம போயிடும். அல்லேலூயா பார்க்கலாம். கண்ணு பூத்துரும். கண்ணாடியை போட்டு மேக்கப் பண்ணுவோம். அடுத்தல என்ன வரும்? இருதயம் துயரத்தினாலே நிறைந்திருக்கும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் துயரம், எப்போ பார்த்தாலும் மனசுல வேதனை. இந்த துயரத்தினாலே நிரம்பியே இருக்கும். ஏன்? நீ என்னோடு பண்ணின ஒப்பந்தத்தை மீறினதுனால. அடுத்தால திகிலும் இருளையும் காய்ச்சலையும் வர பண்ணுவேன். திகில்னா என்னது? பயம். என்ன நடக்க போதோ பயம். காய்ச்சல் வந்தா பயம், சளி வந்தா பயம், தலைவலி வந்தா பயம். காய்ச்சலையும் திகிலையும் அடுத்த இருளையும் வரப்பண்ணும். இருட்டா தெரியும். வெளிச்சத்தில் இருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும்? இருட்டுக்குள்ள இருந்த மாதிரியே தெரியும். அடுத்தால நீங்கள் விதைக்கிற விதை பிரயாசப்பட்டு விதையை வாங்கி நிலத்தை உழுது தண்ணி பாய்ச்சி ராவும்போதும் பாதுகாத்து அந்த விதையெல்லாம் நம்ம அதில் போட்டு வரும் பலன் வரும், இந்த வேலையில் பலன் வரும், இந்த தொழிலில் பலன் வரும், இந்த காரியத்தில் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்னு முயற்சி பண்ணி அந்த விதைக்கிற விதைகள்லாம் எப்படி போயிடும்? எல்லாமே வேஸ்ட். உனக்கு இருக்கிற எல்லா பிரயாசத்தின் பலனும் எப்படி போயிடும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும். வீணானா எப்படி வீணாக போகும்? உன் சத்துருக்கள், உன் எதிரிகள் உன் பலனை சாப்பிடுவானா. நீ இங்கே உழைச்சி அங்கே கொண்டு கொடுக்கணும், இங்கே உழைச்சி இங்கே கொண்டு கொடுக்கணும். வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது?
கொண்டு வர முடியாது. நீ சாப்பிட முடியாது, உன் மனைவி சாப்பிட முடியாது, உன் பிள்ளைகள் சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியத்தை நான் உனக்கு அனுமதிப்பேன். ஏன்னா உடன்படிக்கையை மீறுதனால, என்னோடு செய்த ஒப்பந்தத்தை மீறுதல்னால, நீ மீறுதல் செய்ததுனால. அல்லேலூயா. என்ன மீறுதல் அப்படி செஞ்சிட்டாங்க? இந்த அதிகாரத்தில் என்ன மீறுதலை செஞ்சிட்டாங்க? வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர், நான் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சொல்லாரு. முதல்ல ஓய்வு நாளில் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, பரிசுத்த ஸ்தலம் எது? தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய திருச்சபை. நீங்கள் என்னுடைய திருச்சபை குறித்து, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருங்கள். அல்லேலூயா. என்னைக்கு? ஓய்வு நாட்கள்ல. ஓய்வு நாட்கள்ல என்னை ஆராதிக்க வரும் பொழுது, அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி இருக்கணும்? என்னுடைய வாசஸ்தலத்தை குறித்து, நீங்கள் வருகிற அந்த ஜெப வீட்டை குறித்து, அந்த தேவாலயத்தை குறித்து, அந்த திருச்சபை குறித்து எப்படி இருக்கணும்? பயமும் பக்தியும் உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி பக்தியும் உள்ளவர்களாக இருப்பேன் என்று சொல்லித்தான் நீங்கள் என்கிட்ட ஞானஸ்தானத்தோடும் திருவிருந்தோடும் ஒவ்வொரு தடவையும் என்ன செய்கிறீர்கள்? ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். முதல்ல தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து பயம் இருக்கிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, திருச்சபையாரே, தேவனுடைய வீட்டை குறித்து, திருச்சபை குறித்து, ஆலயத்தை குறித்து பயம் இருக்கிறதா? என்ன பயம்? ஓய்வு நாள்ல ஒழுங்கன்னு செய்யணும், ஆராதனைக்கு வரணும், பயத்தோட வரணும். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கும் எப்படி இருப்போம்? கிட்டு 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 ஆடும் கையெல்லாம், பயத்தோடு நிற்போம். ஆனால் தேவாலயத்துக்கு வரும்போது என்ன இல்லை? பயம் இல்லை. பாஸ்டர் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவார், விசுவாசிகள் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய பாருங்கள், விசுவாசிகளை போல தோற்றமளிக்கிற அவிசுவாசிகள் எல்லாம் சபைக்குள்ளே இருந்து பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தை குறித்து, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, அந்த ஓய்வு நாளிலே கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒழுங்குமுறைகளை குறித்து என்ன செய்வதில்லை? பயத்தோடு கடைபிடிப்பதில்லை. சிலருக்கு சர்ச்சில் இருந்து தான் தூக்கம், சிலருக்கு சர்ச்சில் வந்து தான் மொபைலை பார்க்குறதா இருக்கும், சிலருக்கு சர்ச்சில் வந்து அசையாமல் உட்காந்துருப்பாங்க, தேவனை ஆராதிக்கவும் மாட்டாங்க, ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க, கை தட்டவும் மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, தேவனுக்கு பயம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் பயத்தோடும் பக்தியோடும் ஓய்வு நாட்களை கடைபிடிக்க படிக்கணும். அல்லேலூயா. அருமையான பிரசங்கி ஒரு வசனத்தை எழுதுகிறார், வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுவோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா, ஓய்வு நாளை குறித்து பயபக்தியாக எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நிறைய வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தேவனுடைய ஆலயத்திற்கு, பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு பயபக்தியோடு போக வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் இந்த வேதத்தில், இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கு பயபக்தியாக ஓய்வு நாட்களை ஆசரிக்காதவர்கள் இந்த வேத வசனத்தை பார்த்து படித்து கேட்டு இனிமேலாவது இந்த ஓய்வு நாட்களில் ஜபாலயத்தோடு பரிசுத்த ஸ்தலத்தோடு பயபக்தியோடு நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி தேவாலயத்திற்கு ஒருவன் ஒருத்தி பயபக்தியோடு அந்த ஓய்வு நாளில் எப்படி வருவார்களாம், எப்படி வர வேண்டுமா? வாசிங்க பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, நீ தேவாலயத்திற்கு போகும் பொழுது அல்லது வரும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், உன்னுடைய நடையை காத்துக்கொள். அழகா இருக்காரு பாருங்க. தேவாலயத்திற்கு போகும் பொழுது
அல்லது தேவாலயத்திற்கு வரும் பொழுது எங்கேருந்து வருவோம்? சத்தமாக சொல்லுங்களேன். வீட்டிலேருந்து வருவோம். வீட்டிலேருந்து வரும் பொழுது தேவாலயத்திற்கு போகிறோம் என்கிற பயபக்தியோடு நம்ம என்ன செய்யணுமா? வரணும். வர்றீங்களா நீங்கள்? அப்படி அன்றைக்கு என்னுடைய உறவினர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் கிறிஸ்துவர் அல்லாதவர். அவர் கோயிலுக்கு போய்விட்டு என்னை பார்க்காமல் ஊருக்கு போய்விட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஊருக்கு வந்திருந்தீங்களே, என்னை பார்க்க வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல, அதனால் நேராக வீட்டுக்கே போயிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த முறை நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. கோயிலுக்கு வந்துட்டு நேராக அங்கே தான் போகணுமா? வீட்டுக்கு தான் போகணுமா? நீங்கள் வேறு வழியில் போயிட்டீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் சிதறிவிடும். பெற்ற ஆசீர்வாதத்தை வீட்டில் கொண்டு வச்சுட்டு போங்க. அப்படி சிதறி போய்விடாதீர்கள். ஏனென்றால் வழியருகையெல்லாம் வாதைகள் நின்று கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத வாதைகள் பாதி, கண்ணுக்கு தெரிந்த வாதைகள் பாதி. சிலரை ஆலயத்திற்குள்ளே இருந்தே அது இழுத்துக்கொண்டு போய்விடுகிறது. பாதியிலே இழுத்துக்கொண்டு போய்விடுகிறது. மீதி நேரத்தில் இழுத்துக்கொண்டு போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் ஆலயத்தில் நீ பயபக்தியாக இருக்கிறாயா? நீ உன் வீட்டிலேருந்து வரும்பொழுது எப்படி வர? பயமும் இல்லாமல் பக்தியும் இல்லாமல் வருகிறாய். யோசித்து பாருங்க, நீங்கள் எப்படி வருகிறீர்கள்? அங்கிருந்தே பயபக்தியோடு வந்தால் தான் சர்ச்சில் வந்து பயபக்தியாக உட்கார முடியுங்க. இன்றைக்கு வீட்டிலேருந்து புறப்படும் பொழுதும் பயபக்தி இல்லை, சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்து வரவும் பயபக்தி இல்லை, போகும் பொழுதும் பயபக்தி இல்லை. இப்படி இருந்தால் நீ என்னோட பண்ணின ஒப்பந்தத்தை உடன்படிக்கை என்ன செய்கிறாய்? மீறி கொண்டிருக்கிறாய். ஒருவேளை பாஸ்டர் கேட்க முடியாமல் இருக்கலாம், விசுவாசிகள் கேட்க முடியாமல் இருக்கலாம், சபையில் இருக்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை கேட்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் ஆணவத்தினாலே, அகமதத்தினாலே, உங்கள் பணத்தினாலே, உங்களுடைய பொருளாதார உயர்வுனாலே, நீங்கள் படிப்பின் உயர்வுனாலே, பதவியின் உயர்வுனாலே நீங்கள் அசட்டை பண்ணலாம். மற்றவங்க கேட்காம இருக்கலாம். தேவன் என்ன செய்வார்? பார்த்து கொண்டே இருப்பார். நீ யாரப்பா அசட்டை பண்ணிக்கிட்டு போகிற? நீ யாரம்மா அசட்டை பண்ணிக்கிட்டு போகிற? என்னன்னா என்ன இல்லை, தேவனாகிய என்ன நீ அசட்டை பண்ணுகிறாய்? பயபக்தி இல்லை உனக்கு. அதனால் நீ விதைக்கிறதெல்லாம் வீணாய் போய்விடும். உன் பலனெல்லாம் புறத்தியான் சாப்பிடுவான். நீ சாப்பிட முடியாது, உன் பிள்ளைகள் சாப்பிட முடியாது, உன் மனைவி சாப்பிட முடியாது, உன் குடும்பம் சாப்பிட முடியாது. எத்தனை பேருடைய சம்பாத்தியம், பலன்கள், வருமானங்கள் எல்லாம் இப்படி சிதறி போகிறது. யோசித்து பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சிந்திங்கங்க. பயபக்தியாக இருக்கிறீங்களா? தாவீதை சாத்தான் ஏவி விட்டது போல உங்கள் முழு குடும்பத்தையும் ஒருவரோடு ஒருவர் தவறான காரியங்களுக்கு ஏவும்படியாக சாத்தான் கிரியை செய்கிறானா? அவனால்தான், அவளால்தான், இவனால்தான், இவளால்தான். அப்படி சொல்லாதீர்கள். அல்லேலூயா. எது சொல்லுது? ஓய்வு நாட்களை குறித்து எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு இருக்கணுங்க. பயமும் பக்தியும் இருக்கணும். தேவாலயத்தில் விளையாடக்கூடாது. முதல்ல தேவாலயத்தில் பறக்க என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. தேவாலயத்தில் பாயை கிழிக்கக்கூடாது. அப்படி ஒரு ஏவுதல் உங்களுக்குள்ளே இருக்குமானால் 100க்கு 100 சாத்தான் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். நான்லாம் சில தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஜெபம் நடக்கும். தேவாலயத்தில் பாருங்கள், நான் ஒரு சமயம் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது, நான் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லோரும் முன்னால் வாங்க, முன்னால் வாங்க, ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லோரும் முன்னால் வாங்க, முன்னால் வாங்கன்னு முன்னால் நின்று கூப்பிடுதாங்க மைக்கில். அப்போ பின்னால் இருக்க விசுவாசிக்கலாம், நீங்கள் முன்னால் போக போகிற, முன்னால் போக போகிற, முன்னால் போக போகிற, எல்லாத்தையும் எழுப்பிவிட்டேன், எல்லோரும் போகிறாங்க. நான் ஜெபத்தில் அப்படியே நெடுமுழங்கால் நின்னேன், தூணு மாதிரி நின்னேன். என்ன ஒருத்தர் தள்ளினார், எனக்கு தெரியுது, தள்ளினாரும் தெரியுது. திருப்பி யாசிப்பலான்னு பார்த்தேன், தேவாலயத்தில் யாசக்கூடாதுல்ல, அதனால் பேசாமல் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் முன்னால் போயிட்டாங்கன்னா அப்படி நின்னேன். அதாவது தேவனை ஆராதிக்கும் பொழுது பயபக்தியோடு ஆராதிக்கணும். மண்டையை சுரஞ்சிக்கிட்டு, இப்படி மூக்கை குடஞ்சிக்கிட்டு, காற்றை குடஞ்சிக்கிட்டு, பல்லை தைச்சிக்கிட்டு, பல்லை குத்திக்கிட்டு, கண்ணு சிமிட்டிக்கிட்டு,
கைகரணம் காட்டிக்கிட்டு தேவாலயத்தில் நிச்சயக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யலை? பயப்படலைன்னு அர்த்தம். தேவ பயமும் இல்லை, தேவ பக்தியும் இல்லை. அப்படி தேவ பயமும் தேவ பக்தியும் இல்லாதவர்கள் ஆலயத்திற்கு போவது வேஸ்ட், வீண் என்று சொல்லுகிறேன். அவங்க வீட்டிலே இருக்கலாம், வர வேண்டிய அவசியம் எண்ணிக்கைக்காகவா? அப்படி வரவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் தேவாலயத்திற்கு போகும் பொழுதும் தேவாலயத்தில் இருக்கும் பொழுதும் எப்படி இருக்கணும்? நடையை காத்துக்கொள், உன்னுடைய செயல்பாடுகளை காத்துக்கொள், உன்னுடைய கைகளின் கிரியைகளை காத்துக்கொள், வாயை காத்துக்க, கண்ணை காத்துக்கோ, சிந்தனையை காத்துக்கோ. அப்படி நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளாமல் சும்மா காணிக்க போட்டேன், ஜெபம் பண்ணேன், பாட்டு பாடினேன் அப்படின்னு இருந்தா, இப்போ அதே வசந்த வாசிங்க, பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த முதல் வசந்த வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல, மூடர் பலியிடுவது போல, பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அடுத்த சொல்லுது பாருங்க. அப்படி நீ காத்துக்கொள்ளலைன்னா நீ செய்கிற பலிகள் பயபக்தியோடு செய்யப்படாவிட்டால், நீ செய்கிற பலிகள், ஆராதனை, ஜபம், பிரசங்கம், வசன வாசிப்பு, பாட்டு, கைத்தட்டுது எல்லாமே எப்படி இருக்கும்? மூடனை போல இருக்கும். மூடனை யாரு? முட்டாளை போல இருக்கும். அறிவு கெட்டவனை போல, அறிவு கெட்டவளை போல இருக்கும். அப்படி நினைச்சக்கூடாது, இருக்காத. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. பிறக்க என்ன செய்யாத? பார்க்காத. என்ன வசனம்னு கேட்டால் முழிக்காத, என்ன சத்தியம்னு கேட்டால் முழிக்காத, கேள்வி கேட்டால் கவனம் சரியாக இருந்ததுன்னா சரியான பதிலை நீ சொல்லு, இல்லைன்னா மூடனை போல தான் தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறாய். அப்படி உட்காரக்கூடாது. தேவனிடத்தில் சேருகிற ஒரு தேவ பிள்ளையா என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்த வரி வாசிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தாங்கள் செய்வது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். வரல சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் நாம் செய்கிறது தப்புன்னு செய்யலை, தெரியல, தீமைன்னு தெரியல. அதனால தான் சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிறக்க பார்க்கறது, பிறக்க முழிக்கிறது. அதுக்கு என்ன பலன்? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால பேசாமல் இரு. எப்படி? தேவாலயத்தில் நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? துணிஞ்சு பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறோம். தேவாலயத்தில் பயபக்தி இல்லாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். துணிந்து பேசுகிறோம். நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம்னு செய்கிறதில்லை, நினைக்கிறதில்லை, பயப்படுவதில்லை, பக்தி இல்லை. ஆகவே தான் அலட்சியம் பண்ணுகிறோம். அது தீமை என்று நீங்கள் அறியாதிருந்தால், அது தீமை என்பதை தேவனுடைய ஊழியக்காரனாக ஒரு சகோதரனாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். நடையை காத்துக்கொள், துணிகரமாக பேசாதே, தேவனிடத்தில் சேரும்படியாக உன்னை ஒப்புக்கொடு. இல்லாவிட்டால் நீ விதைக்கிற விதை வீணாய் போய்விடும். அது உன் சத்துரு சாப்பிடுவான், நீயும் உன் குடும்பம் என்ன செய்யாது? சாப்பிட முடியாத வேதனையிலே வாழ்வீர்கள். வேதம் சொல்லுது, மீறாதே. இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் என்ன செய்யாத? மீறாத. உடன்படிக்கையை மீறாத. மீறினால இவ்வளவு வாதைகளும் கொள்ளை நோய் வரும்னு வேதம் சொல்லுது. மீறினார்கள். அடுத்த வாசிங்க அதே வரிய. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், துணிகரமாக வாயினால பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவாலயத்தில் பதறி கூட நினைச்சக்கூடாது. அவன் தேவாலயத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பதட்டத்தோடு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. பதட்டத்தோடு இருக்கிறவங்க தான் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரும்? பதட்டமான வார்த்தைகள் வரும். ஒன்று கேட்டால் ஒன்று சொல்கிறது, ஒன்று கேட்டால் இன்னொன்று சொல்கிறது. ஏமா இப்போ தான் இந்த வசனம் வாசித்தீங்க, அதுக்கு எங்கேயோ போகிறது. புதிய ஏற்பாட்டில் கேட்டால் பழைய ஏற்பாட்டுக்கு போகிறது, பழைய ஏற்பாட்டில் கேட்டால் புதிய ஏற்பாட்டுக்கு வருது. ஏன்னா உங்கள் மனம் எங்கே இல்லை? தேவாலயத்தில் தேவனோடு ஒருமனமாக இல்லை. உங்களுக்கு போதிக்கப்படுகிற அந்த போதனையில் ஒருமனமாக இல்லை. மனம் பதறாத, மனம் பதறி பேசாத. ஒன்றை கேட்டுட்டு ஒன்றை சொன்னாலே யார் அடிக்க போகிறான் நம்மளை அப்படின்னு பேசுறது, அதுக்கு பேர் என்ன பேர்? துணிகரமாக பேசுறதுன்னு அர்த்தம்.
நம்ம அப்போஸ்தலர்களை பற்றி சீசர்களை பற்றி பேசிகிட்டு இருப்போம். எந்த சீசர்மா அப்படின்னு கேட்டால் ஆதாமும் யாவலும் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க. துணிகரமாக தெரியாட்டாலும் துணிகரமாக பேசுவது, அப்படி பேசக்கூடாது. மனம் பதறாத, பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறாரு, நீ பூமியில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா, உன் வார்த்தைகள் எப்படி இருக்கட்டும்? சுருக்கமா இருக்கட்டும். மறுபடியும் ஆண்டவர் இந்த வசனத்தை பல கோணங்கள்ல சபையில் பேசிக்கிட்டே இருக்கிறார். வார்த்தைகள் எப்படி இருக்கட்டும்? சுருக்கமா இருக்கட்டும். ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது? நீ துணிகரமாகவோ மனம் பதறியோ பேசக்கூடாது. எங்க? தேவனுடைய ஆலயத்தில், வீட்டில் அது உங்கள் இஷ்டம். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா, பதறி துணிகரமாக பேசுனீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையுடைய நடைமுறைகளை ஒழுக்கப்படுத்தவில்லை என்று சொன்னால், அடுத்த வசனத்தை வாசிக்க. அதே அதிகாரத்தில் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. மாம்சத்தனம் சரீரத்தின்னு அர்த்தம். சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. வாய்க்கு இடம் கொடுத்துடாத. குடிச்சாதான் பாவம், வெத்தலை போட்டால் பாவம், கெட்டார்த்த போட்டால் பாவம், இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் துணிகரமாக பேசும் பொழுது, மனம் பதறி பேசும் பொழுது, நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இல்லாமல் ரயில் பெட்டியை போல நீண்டுக்கிட்டே சம்பந்தம் இல்லாமல் கொக்கி போட்டுக்கிட்டே போவோமானால், வேதம் சொல்லுது, நீ உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குகிறாய். எதனால? குடியினாலையா? வெத்தலை போடுறதுனாலையா? அசோகப்பாக்கு போடுறதுனாலையா? இல்லை. எதனால? வாயினால. உன் சரீரம் முழுவதுமே பாவத்துக்குள்ளாக மாறுகிறது. உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இல்லாமல் துணிகரமாகவோ மனம் பதறியோ, எனக்கு தான் வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, பல் இருக்குது, உடம்பு இருக்குது, சத்து இருக்குது, சத்தியம் இருக்குன்னு பேசினா, சத்தம் இருக்கும் என்று பேசினால் உன் மாம்சமே எப்படி ஆகுது? பாவத்துக்குள்ளாகுது. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், ஊழியக்காரியாக இருந்தாலும், வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கட்டும்? சுருக்கமாக இருக்கட்டும். மாம்சமே பாவத்துக்குள்ளாகுதுங்க. அடுத்த வரியை வாசிங்க. அது புத்தி பிசையினால் செய்தது. ஐயோ, அவ தான் என்ன இந்த பேச வச்சுட்டா. இவனால தான் நான் பேசிட்டேன். நான் சும்மா தான் இருந்தேன், என் வாயை கிளறி விட்டுட்டாவா. நான் சும்மா தான் இருந்தேன், என் வாயை இவன் கிளறி விட்டுட்டான் அப்படின்னு. ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன் இப்படின்னு என்ன செய்யாத, சொல்லாத. அது புத்தி பிசையினால் செய்தது என்று, அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தூதனுக்கு முன்பு சொல்லாத. ஏன்னா உன் முன்னாடி ஒரு தூதன் இருந்துக்கிட்டே இருக்கான். நீ புத்தி பிசையில செஞ்சியா, புத்தி கொழுப்புல செஞ்சியான்னு அவனுக்கு என்ன செய்யும்? தெரியும். நீ தப்புறதுக்காக தெரியாமல் சொல்லிட்டேன்னு நினைச்சக்கூடாது. மன்னிப்பு கேட்கக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சொல்லாத. தெரியாமல் செஞ்சேன், சாரி. அது எப்படி நீ தெரியாமல் செய்வ? ஒரு தடவை பரவாயில்ல, ஓயாமல் செஞ்சா நீ தெரிஞ்சுதான் செய்கிறாய். சொல்லாத. தேவன் உன் வார்த்தைகளினாலே. இந்த வார்த்தையை யார் கொண்டு அங்கே கொண்டு சொல்லுவா? தூதன் போய் சொல்லுவான், ஆண்டவரே இந்த சகோதரன் இந்த சகோதரி திரும்ப திரும்ப இப்படி பேசுகிறார்கள். அவருக்கே தெரியும், ஆனாலும் அவங்க போய் சொல்லுவாங்க, இப்படி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. சொல்லிட்டு திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க. திரும்ப அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவன் செய்வார், கோபம் கொள்வார். கோபம் கொண்டுட்டு, உன் கைகளின் கிரியை அழிப்பானே. உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. நீ என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, ஆசீர்வாதமாகவே இருக்காது. அல்லேலூயா. முந்தி நான் இப்படி தான் சொல்லுவேன், விளங்காது, உருப்படாது அப்படின்னு சொல்லுவேன். அருமையான விசுவாசி அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அது எப்படி இருக்காது? ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் அனுபவத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, உருப்படாது, விளங்காது, மாம்சத்தை முழுவதும் பாவமாக்குற வாய்க்கு இடம் கொடுக்கறது விளங்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவன் தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். பயபக்தியாக இருங்கள். ஓய்வு நாள் ஆராதனையிலே பயத்தோடு பக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். வீட்டிலிருந்து தேவாலயத்திற்கு புறப்படும் பொழுது சண்டை போட்டு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, வாக்குவாதம் பண்ணிட்டு வரக்கூடாது.
நீங்கள் பாட்டு தேவ சமூகத்தில் வந்துடணும். அல்லேலூயா. ஜெபத்தோடு வரணும். இங்கே வந்தவரும் வந்துட்டு பாதியில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தண்ணி குடிக்க போகலாம், வயிற்று வலிச்சுன்னா போகலாம், சம்மந்தம் இல்லாமல் காற்று வாங்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ரொம்ப குறிப்பாக செல்ஃபோனை தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அல்லேலூயா. நான்லாம் என் செல்ஃபோனை வீட்டில் வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ன செய்யணும், சர்ச்சுக்கெலாம் கொண்டு வரணும். பெரிய பெரிய சபைகளில் ஸ்க்ரீனில் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கன்னு போடுவாங்க. ஆனாலும் எல்லாம் என்ன செய்யாது, கேட்காது. அது அதுக்கு பலன் என்ன செஞ்சுட்டு போவோம், அனுபவிச்சுட்டு போவோம். நீங்கள் அப்படி அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு வரும் பொழுது, அந்த ஓய்வு நாள் முழுவதும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும் பொழுது தேவனிடத்தில் பயபக்தியோடு வந்து தேவன் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஆராதிக்காவிட்டால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை, ஒப்பந்தத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, தெய்வீக ஆராதனை குறித்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய அந்த செயல்பாட்டை நீங்கள் மீறுகிறீர்கள். என்ன வரும், காய்ச்சல் வரும், சளி வரும், துயரம் வரும், பயம் வரும், கண் பூத்து போகும், கண்ணு தெரியாமல் போயிடும், பூத்து போயிடும், விதைக்கிற விதையெல்லாம் வீணாக போயிடும், பலன் இருக்காது. அப்படியே பலன் வந்தாலும் அந்த பலனை யார் சாப்பிடுவா, உன் எதிரிகள், உன் சத்துருக்கள் சாப்பிடுவார்கள். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ஒப்பந்தத்தை பயபக்தியோடு பாதுகாத்து கொள்ளுங்கள். ரொம்ப குறிப்பாக இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஓய்வு நாள் மாத்திரம் எழுதியிருக்குன்னு நினச்சிடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும் பொழுதெல்லாம் எப்படி வரணும், பயபக்தியோடு வரணும், பயபக்தியோடு போகணும். வீட்டில் போய் பயபக்தியோடு என்ன செய்யணும், வாழணும். அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் மீறி போடுகிறீர்கள். கொள்ளை நோயும் சாபங்களும் உங்களை என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. இனிமையாவது தேவாலயத்திற்கு வரும் பொழுது உங்கள் நடைகளை காத்து கொண்டு பயபக்தியோடு தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் விதைகள் வீணாக போகாதபடிக்கு தேவன் உங்களோட கூட இருந்து என்ன செய்வாராம், கண் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். உன் விதை என்ன செய்யாது, பலன் வீணாவே போகாது. உன் சத்துரு அதை சாப்பிட மாட்டான், நீ குடும்பமாக சாப்பிடலாம். அல்லேலூயா. நீ எப்படி சாப்பிடலாம், குடும்பமாக சாப்பிடலாம். குடிகாரனை போல ஒத்தத்தையும் என்ன செய்யாண்டாம், செய்யாண்டாம். பெருந்தினிக்காரனை போல ஒத்தத்தையும் என்ன செய்யாண்டாம், திங்காண்டாம். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். குடும்பமாக சாப்பிடலாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவாலயத்தை குறித்து அவர் நமக்கு செய்த ஒப்பந்தத்தை குறித்து எப்படி இருக்கணும், பயபக்தியோடு நம்ம காணப்படணும். அல்லேலூயா. இரண்டாவதாக மீறுதல் என்று சொல்லப்படுகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, வாசிங்க பார்க்கலாம். இரண்டாவது மீறுதல் என்ன, திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் வாசிங்க. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி, அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு, மோசையாலே அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினாலே செத்தார்கள். இப்போது 41ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறதென்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. அல்லேலூயா. முதல் மீறுதல் பயபக்தியோடு தேவாலயத்திலே நாம் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் முதல் மீறுதலை செய்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இரண்டாவது மீறுதல் வேத சொல்லுது துர்ச்செய்தியை பரப்புவது. என்ன செய்தியை பரப்புறது? துர்ச்செய்தியை பரப்புறது. நம்ம என்ன செய்தியை பரப்பணும்? நற்செய்தியை பரப்பணும். இப்போ தேவ ஜனங்கள் பாருங்கள், துர்ச்செய்தியை பரப்பினார்கள்.
மோசே மூலமாக ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு, கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம்லப்பா, போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உண்மையிலே அந்த தேசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பல சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி பாருங்கள், தேவன் மோசையிட்ட சொல்லி ஒரு சில மனிதர்களை அங்கே அனுப்புகிறான். எங்கே? கானான் தேசத்திற்கு பார்க்குறதுக்கு, போய் தங்கிறதுக்குள்ள பார்க்குறதுக்கு. போய் பார்த்தோன்னே அந்த தேசம் எப்படி இருக்குது? அழகான ஆசீர்வாதமான ஒரு தேசமாக இருக்குது. பார்க்கவே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் இருக்குங்கிற மாதிரி உண்மையிலே எல்லாரும் கண்ணால் பார்க்குறான் போனவன் அத்தனை பேரும். அல்லேலூயா. பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன கூட்டம்? ஒரு ராட்சச கூட்டம். இந்த கானான் தேசமே ராட்சசர் கைவசம் தான் இருக்குது. ராட்சசர் கைவசம் இருக்குன்னு சொன்னோடனே சிலர் சொல்கிறாங்க, இந்த தேசத்தை நம்ம நினைச்ச முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது, இந்த தேசத்திற்கு போகவே முடியாதுன்னு இங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஒரு செய்தியை பரப்பிட்டான். ஏற்கனவே அவ்வளோ பேரும் அவிசுவாசத்தில் இருக்கான். எகிப்து நாட்டிலேருந்து புறப்பட்டு வந்தாச்சு, ரொம்ப நாள் ஆயிட்டு, 2 நாளில் நடத்துவார்னு பார்த்தா வருஷம் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் தேவமனிதர் மூலமாக அந்த நாட்டை வேவ பார்த்துட்டு வான்னு சொல்லி பார்த்து வராங்க. அதில் 12 பேர் அங்கே போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? 12 பேர் போகிறாங்கங்க. மெஜாரிட்டி துர்ச்செய்தியை தான் பரப்புது. துர்ச்செய்தியை பரப்புகிற கூட்டம் அதிகம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஒரு ஆளோட பழகுகிறீர்கள், ஒரு திருச்சபையில் உங்கள் ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர்கள், உறவினர்களோட, நண்பர்களோட, ஊழியக்காரங்களோடலாம் பழகுறீங்க. அல்லேலூயா. அவங்கக்கிட்ட நல்ல செயல்பாடு இருக்கும், கெட்ட செயல்பாடு இருக்கும். நான் சொல்லுது புரியுதா புரியலையா? இந்த நல்ல செயல்பாடை அப்படியே கொண்டு போய் நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அப்படியா அப்படியா அவங்கள போய் பார்க்கலாமே அப்படி ஒரு ஆசையாவது அவங்களுக்கு செய்யும், வரும். இந்த 10 பேர் அந்த தேசம் நல்ல தேசம் நான் நினச்ச முடியாது, போக முடியாதுங்கிறாங்க. 2 பேர் சொன்னாங்க, நிச்சயமாக நம்ம செய்யலாம், போகலாம். 10 பேர் சொல்லுதான் போக முடியாது, நல்ல தேசம் தான் நினைச்ச முடியாது. உங்களுக்கு நான் விளங்கும்படி சொல்லட்டா, ஒரு சர்ச்சுக்கு வாரீங்க, சத்தியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. வீட்டில் போய் என்ன சொல்லுவீங்க? சத்தியம் சூப்பர் சத்தியம். இப்படி ஒரு சத்தியத்தை இந்த சபையில் என்ன செய்கிறதில்ல, கேட்கல, வேறு சபையில் கூட கேட்க முடியல, அவ்வளோ அருமையான சத்தியம். ஆனால் அந்த ஆள் இருக்கார, அவர் சரியில்லை. சத்தியம் அருமையாக இருக்குது, சத்தியத்தை பேசக்கூடிய ஆள் சரியில்லை அப்படின்னு இவங்க ஒரு தவறான ஒரு வார்த்தையை, துர்ச்செய்தியை பரப்புவாங்க. உண்மையாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல, துர்ச்செய்தியை பரப்புவாங்க. அப்போது அதை கேட்குற மற்றவங்க என்ன செய்ய முடியாது, சபைக்குள்ளே வரமாட்டாங்க. இப்படி தான் நிறைய பேர் திருச்சபைக்குள்ளே இருந்து விசுவாசிகளையும் ஊழியக்காரங்களையும் தங்கள் வீட்டில் போய் மனைவிக்கிட்ட, புருஷங்கிட்ட, பிள்ளைகிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பமே ரட்சிப்புக்குள்ள நினைச்ச முடியல, வர முடியாமல் நிறைய குடும்பங்கள் இடரெல்லாம் இருக்குது. கேட்டால் இவர் தான் சொன்னார், இவ தான் சொன்னால் பாஸ்டர் சரியில்லைன்னு, என் புருஷன் தான் சொன்னார் இப்போ பாஸ்டர் சரியில்லைன்னு, அப்போ தான் வரும் வெளியே. பாருங்கள், மொத்தத்தில் துர்ச்செய்தியை பரப்பக்கூடிய ஒரு தேவ ஜனங்களை நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாதுங்க. நற்செய்தியை பரப்பக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் காண்பித்த தேசம் நல்ல தேசம், அங்கே ஏனாக்கியர்கள் இருந்தார்கள், ராட்சசர்கள் இருந்தார்கள். அவர் 2 பேர் சொல்கிறாங்க, நம்ம போவோம், தேவன் நம்ம மேலே பிரியமாக இருந்தாருன்னா அந்த மக்கள் மத்தியிலேருந்து விடுதலை தந்து கானான் தேசத்தை என்ன செய்வார், கொண்டு போய் சேர்த்துருவார். வாங்க போன்னா 10 பேர் போட்ட துர்ச்செய்தி தான் பரவி நிற்கி. அல்லேலூயா. அப்போது இந்த 10 பேர் போட்ட துர்ச்செய்தி தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு எதிராக சொல்லப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் துர்ச்செய்தி பரப்புனது நீங்கள் ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியை குறித்து மட்டுமல்ல, தேவனை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய சத்தியத்திற்கு எதிராக நீங்கள் பேசுகிறது அதை குறித்து வேதம் சொல்லுது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது நீங்கள் மீறுதல் செய்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த மீறுதலை செய்யும் பொழுது ஒரு பெரிய இடரல் அங்கே உண்டாகிறது, ஒரு தவறான வழிநடத்துதல் அங்கே உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, ஆண்டவர் வாதையினால என்ன செஞ்சாராம், நிறைய பேரை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்கு. வாதை வருவதற்கான காரணம். அல்லேலூயா. அப்போ நாம் துர்ச்செய்தி பரப்புகிறோமா? இந்த சபையில் இருந்துட்டு எத்தனை பேர் துர்ச்செய்தி பரப்புகிறீர்கள்? என்னை குறித்து அல்லது நான் உங்களை குறித்து
துர்ச்செய்தி பரப்புகிறோமா, மனம் திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். துர்ச்செய்தி பரப்புகிற ஒரு நபராக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக இருந்தா முதல்ல உங்க வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, அந்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு நீங்கள் இடரல் உண்டாக்குகிறீர்கள். தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள். அப்படி மீறும் பொழுது வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதனால துர்ச்செய்தி பரப்புகிறத வேண்டி செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நற்செய்தி இருக்கும் பொழுது துர்ச்செய்தியை பரப்புவது மீறுதல்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. சோதரம். மூன்றாவதாக மீறுதல் எப்படி வருகிறது வாசிங்க பார்க்கலாம். மூன்றாவது மீறுதல் எப்படி வருகிறதா? 1 சாமுவேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன். அல்லேலூயா. சவுல் சொல்றாரு, நான் மீறுதல் செய்தேன், மீறி பாவம் செய்தேன். என்ன பாவம்? கர்த்தருடைய கட்டளையை மீறினேன். தீர்க்கதரிசியாகிய உம்முடைய வார்த்தையை நான் மீறினேன், அதனால பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப மூன்றாவதான மீறுதல், அதாவது 4ஆவதான மீறுதல் நம்ம கணக்குப்படி பார்த்தா, மீறுதல் எண்ணினது, தாவீது செய்தது. 2வது மீறுதல் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி இல்லாமல் நடந்து கொள்வது. 3வது மீறுதல் தேவனை குறித்து துர்ச்செய்தி பரப்புவது, தேவனுடைய சபையை குறித்து துர்ச்செய்தி பரப்புவது, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்தி பரப்புவது. 4வது கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவது, தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை மீறுவது. அல்லேலூயா. சவுல் சொல்றாரு, நான் மீறினேன், தேவனுடைய கட்டளையும் மீறிட்டேன், உம்முடைய வார்த்தையையும் மீறிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாமுவேல் தேவனுடைய கட்டளையைத்தான் அங்கே போதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தேவனுடைய கட்டளையை மீறினேன், தேவனுடைய கட்டளையே போதித்த உம்முடைய வார்த்தையை செஞ்சிட்டேன், மீறி விட்டேன் என்று சவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. அவன் மீறுவதற்கு என்ன காரணம்? அதுல அந்த வசனத்திலே அடியில போட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு நடந்து கொண்டேன். அல்லேலூயா. ஒரு ராஜா தனக்கு கீழே இருக்கிற ஜனங்களுடைய சொல்லை கேட்டு என்ன செஞ்சானா? பயந்து. அப்ப இவன் ராஜாவா? சில வீட்டில் பாருங்க, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அப்படி பயப்படுவாங்க. பயம் கிடுக்கிடுன்னு ஆடுவாங்க, இந்த பிள்ளைகளை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு. சில மனைவிமாரு புருஷனுக்கு கிடுக்கிட்டுன்னு பயப்படுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. புருஷன் சொன்னால் தப்பாக இருந்தாலும் கேட்பாங்க. சில புருஷன்மாரு மனைவி சொல்கிறத அப்படியே செய்வான், தப்பாக இருந்தாலும் கேட்பான். மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் ராஜாவாக இருந்தாலும் என்ன செஞ்சான்? ஜனங்களுக்கு பயந்தான். எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. நீ தேவனுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்தா அது என்னது? மீறுதல், பாவம். யோசித்து பாருங்க, நீங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுறீங்களா? உங்க புருஷன் கட்டளைக்கு கீழ்ப்படுறீங்களா? உங்க பொண்டாட்டி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்க பெற்றோருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய கட்டளைக்கா? உங்க அதிகாரியுடைய கட்டளைக்கா? ஊர் தலைவருக்கா? சமுதாயத்திற்கா? அல்லது சபையினுடைய ஊழியக்காரனுடைய கட்டளைக்கா? விசுவாசிகளுடைய கட்டளைக்கா? எந்த மனுஷனுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள்? வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. யாரு சொன்னாலும் சரிதான், அந்த கட்டளைகளுக்கு கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படி. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக அவர்கள் சொன்னால் நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நஷ்டம் வரும்? வந்துட்டு போட்டுமே, கஷ்டம் வரும், வந்துட்டு போட்டுமே. ஆனால் அதை விட நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தால் அதை விட பெரிய பாதிப்பு வரும். அல்லேலூயா. சவுலுக்கு என்ன பாதிப்பு வந்தது?
ராஜா பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மீறுதல் செய்ததுனால தேவன் அவனை புறக்கணித்தார். அவன் என்னெல்லாம் மீறினாங்கிறது நிறைய இங்கே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு வேதம் சொல்லக்கூடிய இன்னொரு விளக்கத்தை நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ கேட்குறாரு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ என்ன ராஜாவாக இருந்ததுக்கு, என்ன காணிக்க கொண்டு எனக்கு தந்ததற்கு, என்ன ஊழியம் பண்ணியதற்கு, என்ன நீ பிரசங்கம் பண்ணியதற்கு, எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபித்ததற்கு, எத்தனை சபைக்கு தலைவராக போதகராக இருந்ததற்கு, என்னத்தான் சத்தியத்தை பேசினாலும் நீ எனக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவனுக்கு அது பிரியமா இருக்குமாங்க? நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படியாம மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அது எனக்கு பிரியமா இருக்குமான்னு கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய பதில் என்ன? வாசிங்க தொடர்ந்து. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், பலியை விட கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலும் உத்தமம். நீ இப்ப செலுத்துற பலியை விட முதல்ல எனக்கு என்ன செய்? கீழ்ப்படி, செவி கொடு. அல்லேலூயா. ஏன் நான் சொல்றதுக்கெல்லாம் செவியை அடைச்சிக்கிட்டு செவிட்டு விரியும் பொம்மை இருந்துக்கிட்டு மற்ற மனிதர்கள் சொல்வதற்கெல்லாம் செவியை இப்படி யானைக்காது திறந்து வச்ச மாதிரி திறந்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படின்னு இருந்தால் என் கட்டளைகளுக்கு செவி கொடாமல் மற்ற மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால், அடுத்த வசனம் வாசிய 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். ரெண்டகம் பண்ணுதல். அல்லேலூயா. ரெண்டகம்னா தெரியுமா? ரெண்டகம்னா தெரியுமாங்க? அங்கேயும் இங்கேயும், தண்ணீருக்குள்ளேயும் தரையிலும் தவளை மாதிரி ரெண்டகம் மாற்றி மாற்றி பேசுறது. இங்கேருந்து அங்கே போய் பேசுறது, அங்கேருந்து இங்கே வந்து பேசுறது. ரெண்டகம் பண்ணுறது. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். நீங்கள் எல்லாம் செய்வன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு. பில்லி சூனியம் ஒரு பிரஜாதி மனுஷன்ட்ட போய் முட்டையை கொடுத்து பாலை கொடுத்து கோழி அறுத்துலாம் பண்ணண்டா. நீங்கள் பண்ணுறதே பெரிய பில்லி சூனியம், செய்வனை. இன்னொருத்தனுக்கு நீங்கள் வேலை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்போ நீ எனக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது கீழ்ப்படிய முடியல, கஷ்டமாக இருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டில் போய் என்ன ஆசை தான் செய்வீங்க. உங்கள் இருதயத்தில் என்ன நீங்கள் தூசிக்க தான் செய்வீங்க. நான் சொல்லக்கூடிய கற்பனைகள் வேதத்தின் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வெளியே போய் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணா, வேதம் சொல்லுது நல்லவ போல நடிச்சுக்கிட்டு அங்கே போய் நீ என்ன பண்ணுற? பில்லி சூனியம் பண்ணுகிறாய். நிறைய குடும்பத்தில் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா தான் உனக்கு பில்லி சூனியம் பண்ணியிருக்கா, உன் பொண்டாட்டி தான் உனக்கு பண்ணியிருக்கா, உன் புருஷன் தான் பண்ணியிருக்கான், உன் அண்ணன் பண்ணியிருக்கான், உங்கள் அப்பா பண்ணியிருக்கா. என்ன மாயமாக இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பில்லி சூனியம் பண்ணுவதற்கு சமம் அது. முரட்டாட்டம் பண்ணுதல். அடுத்தால என்னது? முரட்டாட்டம். நீ என்ன சொன்னாலும் நினைச்ச மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவே வேண்டாம். நான் அதாவது 35 வருஷம் அதை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்கவே வேண்டாம். நான் சொல்லக்கூடிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படியாம நீங்கள் முரட்டாட்டம் பண்ணினால், உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தினால், வேதம் சொல்லுது நீ முரட்டாட்டம் பண்ணுதல். வாசிங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கும் சமம். அல்லேலூயா. அவபக்தியே பெரிய விக்கிரக ஆராதனை தான். பொருளாசை மட்டும் விக்கிரக ஆராதனை இல்லை. சிலைகளும் கற்களும் சுரூபங்களும் மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்லை. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற முரட்டாட்டம், அவபக்தி என்னது? விக்கிரக ஆராதனைன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. யோசிங்க, இருக்கா உங்ககிட்ட அவபக்தி? இருக்கா? தேவபக்தியை அலட்சியமாக நினைப்பது, தேவபக்தியை அசட்டை பண்ணுவது, ஆராதனையை ஜெபத்தை அசட்டை பண்ணுவது, தேவனை அசட்டை பண்ணுவது. எவ்வளோ இருதய கடினம் இருந்தால் அப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அவன் சொல்றாரு,
உன் பக்தி அவபக்தி, பிரயோஜனம் இல்லாத பக்தி, பயனில்லாத பக்தி, மாய்மாலமான பக்தி. அல்லேலூயா. என்ன உன் இருதயத்தில் என்ன இருக்கு? முரட்டாட்டம் இருக்கு. இது ஒரு விக்கிரக ஆராதனை நீங்கள் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனை என்று இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாதவர்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள். சிலை மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்லை, பொருளாசை மாத்திரம் விக்கிரக ஆராதனை இல்லை. உன் இருதயம் தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் கடினமாக முரட்டாட்டமாக இருந்தால் அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அது அவபக்தியானதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு. அப்போ வேதம் சொல்லுது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற, ஒரு விசுவாசி பிரசங்கிக்கிற அல்லது நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய கட்டளைகளாக, கற்பனைகளாக வேதத்தில் எழுதப்பட்டதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என் பொண்டாட்டிக்காக கீழ்ப்படிய முடியல, என் புருஷனுக்காக கீழ்ப்படிய முடியல, எங்கள் அம்மாவுக்காக, அத்தைக்காக, அம்மாவுக்காக, என் முதலாளிக்காக அப்படி கீழ்ப்படிய முடியலன்னு சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை. நீ மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிறைந்திருக்கிறாய். அதனால தேவன் உயர்வில் இருந்து ஒன்று செய்வார், புறக்கணிச்சு தள்ளிடுவார். இந்த மீறுதலை நம்ம நினைச்சக்கூடாது, பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அப்போ மீறுதல் என்பது பெரிய ஒரு பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செய்யக்கூடாது என்பதை செய்யும் பொழுது மீறுதல். இதை செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பது மீறுதல். தாவீது அதை செய்தான், வாதிக்கப்பட்டான், வேதனைப்பட்டான். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய ஒப்பந்தத்தை மீறி ஓய்வு நாட்களை குறித்த அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி இல்லாமல் துணிகரமாக நடந்து கொண்டதுனால மீறுதல் பண்ணினார்கள். வேதம் சொல்கிறது, அவனுடைய விதையை இன்னொருவன் சாப்பிட்டு விட்டு போனான். இருதயம் துயரத்தினாலே நிறைந்திருந்தது, அவனுடைய பலன் அவனுக்கு கிடைக்கல. மூன்றாவது மீறுதல், தேவனுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து, ஒரு ஊழியக்காரனை குறித்து அல்லது மற்ற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, சபையை குறித்து துர்ச்செய்தி பரப்பினால் அது ஒரு மீறுதல். அப்படி நீங்கள் மீறும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே வாய்க்காதுன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. வாய்க்காது. வாதைகளினாலே அவர்கள் செத்து போனார்கள். அதற்கு பிறகு துணிஞ்சு சில காரியங்கள் எல்லாம் சொல்லிதார்கள், எனக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. வாய்ப்பதில்லை. அடுத்ததாக கர்த்தருடைய கட்டளைகளை விட ஒரு மனைவி, ஒரு புருஷன், தாய் தகப்பன், பிள்ளைகள், அதிகாரிகள் என்கிற ஒரு நிலையிலே நம்ம தேவ கட்டளையை புறக்கணித்து விட்டு மனிதனுடைய கட்டளைகளுக்கு, மனிதனுக்கு சொல் கேட்டு சவுல் பயந்து நடந்தது போல நம்ம நடந்தோமானால் தேவன் நம்ம என்ன செய்வார்? புறக்கணித்து தள்ளுவார். உங்களுக்குள்ளே முரட்டாட்டம் என்கிற விக்கிரக ஆராதனை இருக்கிறது, அவபக்தி என்கிற விக்கிரக ஆராதனை இருக்கிறது, பில்லி சுனியம் செய்கிற விக்கிரக ஆராதனை இருக்கிறது. மனம் திரும்புங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள், மீறுதலிலிருந்து வெளியே வாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் காணப்படுகிற வாதைகளை நீக்குவார். அல்லேலூயா. அப்படி எளிமையிருப்போம், கண்களை மூடி தேவசமத்தில் அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எகிப்து நாட்டிலே வாதைகள் வந்து கொள்ளை நோயினாலே ஆண்டவரே அந்த ஜனங்கள் வெகு பாடுபட்டார்கள் அப்பா. காரணம் மீறுதல் செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்வோன் மீறினான், இருதயத்தை கடினப்படுத்தினான், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். அதுபோல தாவீது அசட்டை பண்ணினான், தேவ ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள், தேவனுடைய ஊழியர்கள் அசட்டை பண்ணினார்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள் அசட்டை பண்ணினார்கள். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் மீறக்கூடாது, யாருக்காகவும் நாங்கள் மீறக்கூடாது ஆண்டவரே, எதற்காகவும் நான் மீறக்கூடாது ஆண்டவரே. இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு கூட வருகிறீர் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே.
எங்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ நீக்குகிறீர் ஆண்டவரே. நான் ரகசியமாய் வடிக்கிற கண்ணீரை எல்லாம் துடைக்கிறீர் ஆண்டவரே. உடைந்து போன என் உள்ளத்தை ஆண்டவரே நீ தேற்றுவீர் ஆண்டவரே. அப்படி வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்த ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீறுதல்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று தாவீது சொன்னான். பார்வோன் நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டான். தேவஜனங்கள் நாங்கள் துர்ச்செய்தியை பரப்பினோம் பாவம் என்று ஒத்துக்கொண்டார்கள். யோசித்து பாருங்க. சவுல் ஒத்துக்கொண்டான். நேர்மையான இதயத்தோடு ஒப்புக்கொள்வோம். அப்படி ஒப்புக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மோடு கூட வருவார், நம்ம கூட வருவார். நீ கீழ்ப்படியாதவனாக கீழ்ப்படியாதவளாக தேவனை விட மனிதர்களை அதிகமாக நீ அன்பு செலுத்தினால், உன் இருதயம் விக்கிரக ஆராதனை என்கிற முரட்டாட்டத்தில் சிக்கி இருக்குமானால், அவபக்தி என்கிற விக்கிரக ஆராதனையில் சிக்கி இருக்குமானால், ரெண்டகம் பண்ணுகிற பில்லு சுனியத்தில் சிக்கி இருக்குமானால், மனம் திரும்ப மனம் திரும்ப. ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இன்னொரு முறை பாடுவோம் சத்தமாய். இயேசு கூட